உலகமெங்கும் பறந்து விரிந்து வாழக்கூடிய என்னுடைய முக்குலத்து சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாடு தேவர் பேரவை தென்மண்டல இளைஞரணி அமைப்பாளர் இளம்புயல் நேதாஜி சரத் கொத்தியார்கோட்டையிலிருந்து கடந்த 1ஆம் தேதி நெல்லை ரயில் நிலைய சந்திப்பு முன்பு ஆர்ப்பாட்டம் என்ற பெயரிலே இந்திய விடுதலைக்காக அரும்பாடுபட்ட தேசிய தலைவர் தெய்வீக திருமகனார் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரையும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸையும் மிகவும் தரக்குறைவாக அருவருக்கத்தகையில் வகையில் பேசிய செந்தில் ராஜனை கைது செய்ய கோரி கடந்த 27ஆம் தேதி நம்மளுடைய ஆப்பநாடு மறவர் சங்கம் ஏற்பாடு செய்யப்பட்ட மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு நம்மளுடைய தேவரின தலைவர்கள், நம்மளுடைய தேவரின பொதுமக்கள், இளைஞர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு கயவனை கைது செய்ய கோரி அரசிற்கு கோரிக்கை வைத்தார்கள். அதில் குறிப்பாக தமிழ்நாடு தேவர் பேரவையினுடைய மாநில தலைவர் ஐயா தேவரின போராளி பசுமன் முத்தையா தேவர் அவர்களும் கலந்து கொண்டு தன்னுடைய எதிர்ப்பு குரலை பதிவு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் கோவையிலே காலை 11 மணி அளவில் ஐயா முத்தையா தேவர் அவர்கள் கைது செய்யப்பட்ட செய்தியை அறிந்து மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட மாபெரும் தலைவர்களை மிகவும் அருவருக்கத்தக்க வகையிலே சித்தரித்த கயவனை கைது செய்யாத காவல்துறை ஜனநாயக முறைப்படி தன்னுடைய எதிர்ப்பு குரலை பதிவு செய்த தேவரின தலைவர்களை கைது செய்தது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. ஆகையால் தமிழ்நாடு தேவர் பேரவையினுடைய மாநில தலைவர் முத்தையா தேவர் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று ஒட்டுமொத்த தேவரின தலைவர்கள் மற்றும் இளைஞர்கள் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஐயா அவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை என்றால் ஒட்டுமொத்த தேவர் சமுதாய மக்களையும் ஒன்று திரட்டி மிக பெரிய அளவிலே தமிழ்நாடு தேவர் பேரவை மற்றும் எங்களுடைய தோழமை இயக்கங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஐயாவை விடுதலை செய்ய கோரி போராட்டம் நடத்துவோம் என்று இந்த காணொளி காட்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். தேவர் சமுதாயம் எந்த சமுதாயத்துக்கும் எதிரியானவர்கள் கிடையாது. உலகத் தலைவன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், தேசிய தலைவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் இருவரும் தலைவர்களை கயவரை கண்டிக்க சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்திய தேவரின போராளியை கைது செய்தது காவல்துறை கைது செய்து இருக்கிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஐயா அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த காணொளி காட்சியின் வாயிலாக தமிழக அரசுக்கும் தமிழக காவல்துறைக்கும் என்னுடைய வேண்டுகோளாக, ஒட்டுமொத்த மக்களின் வேண்டுகோளாக இந்த காணொளி காட்சியின் வாயிலாக காவல்துறை அதிகாரிகளுக்கும் தமிழக அரசுக்கும் என்னுடைய கோரிக்கையை சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.